அமானுஷ்ய ரகசியங்கள். அமானுஷ்ய சக்தி என்பது உண்மையா அல்லது பொய்யா? நம்மால் அமானுஷ்ய சக்திகளை பெற முடியுமா? உண்மை என்றால் நாமும் அமானுஷ்ய சக்தி பெற என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதி முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது. இந்த பதிவில் சூப்பர் நேச்சுரல் பவர் ESP என்ற சக்தியை கொண்ட சில மனிதர்கள் நாம் பார்க்க போகிறோம். பிறகு அதை அடைவதற்கான அறிவியல் பூர்வமான வழிமுறைகளையும் நாம் பார்க்க போகிறோம். முதலில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது யூரிக் கில்லர். இவர் எந்த ஒரு பொருளையும் தொடாமல் தன்னால் வளைக்கும் சக்தியை கொண்டவர். தனது கண்ணின் பார்வை சக்தியாலே எந்த ஒரு பொருளையும் அவரால் வளைக்க முடியும். 1973ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு தொலைக்காட்சியில் இவர் டீஸ்பூன் இவற்றை தொடாமலே வளைத்து காட்டினார். இதே போல ஒரு திரைப்படத்தில், மேட்ரிக்ஸ் என்ற ஒரு திரைப்படத்தில், ஒரு சிறுவன் ஒரு ஸ்பூனை கண்ணால் பார்த்து வளைத்து கொண்டு விளையாண்டு கொண்டிருப்பான். அப்போது அங்கு வந்த ஹீரோ அதை பார்த்து அவரிடம் கேட்பார், எப்படி இதை நீ செய்தாய் என்று. அதற்கு அச்சிறுவன், நான் வளைக்கவில்லை, இந்த ஸ்பூன் வளைவதாய் நீ நம்புகிறாய், அதனால் இந்த ஸ்பூன் வளைகிறது என்று அந்த சிறுவன் அதற்கு விளக்கம் கொடுப்பான். அதே போல ஆஞ்சலின் கேட்டின் என்ற பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் 1846ஆம் ஆண்டு ஒரு நாள் இதே போல அமானுஷ்ய சக்தி தனக்கு வந்ததை உணர்கிறாள். அவள் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது கிட்டத்தட்ட 10 அடி தூரத்தில் போய் விழுகிறது. அவள் யாரை தொட்டாலும் அவர்கள் மின்சாரம் அவர்கள் மேல் தாக்கப்பட்டதை போல் அவர்கள் உணர்கிறார்கள். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் காரணம் என்ன என்று நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து தேடி பார்த்த பொழுது அவளுடைய உடலில் இடது பகுதியில் காந்த சக்தி அவளது உடலில் அதிகமாக உள்ளது என்று கண்டுபிடித்தார்கள். இதேபோல் நாமும் இது போன்ற சக்தியை பெற முடியுமா என்றால் முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம். அதற்கு நாம் நமது உடலில் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும். அது எப்படி எழுப்புவது என்று அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். நமது சித்தர்கள் குண்டலினியை பாம்பு என்று சொல்கிறார்கள். குண்டலினி எழுப்பும் போது அந்த பாம்பு, உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு சீறிக்கொண்டு எழும் என்று கூறுகிறார்கள். அது எப்படி சாத்தியம் என்று யோசித்தீர்களா? முடிவில் அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசித்தீர்களா? அது எப்படி என்பதை இந்த பகுதியின் முடிவில் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இப்போது நாம் சொல்வதை தெளிவாக கவனிக்கும். ஒரு சில விஷயங்கள் சுத்தி வளைத்து சொல்லப்பட்டிருக்கும். மனம் எங்கு குமிகிறதோ அங்கு சுவாசம் ஒடுங்குகிறது. நமது உடலின் ஏகப்பட்ட தனிமங்கள் உள்ளது. ஏன் தங்கம் கூட நமது உடலில் உள்ளது. நமது உடல் 70% நீர் உள்ளது. இதில் நாம் பார்க்க போக தனிமம் பாஸ்பரஸ். இது அதிகமாக நமது உடலில் குண்டலினி மூலாதார பகுதி ஆகும். அந்த பகுதியில் இந்த பாஸ்பரஸ் தனிமம் அதிகமாக காணப்படுகிறது. இப்போது நமது குண்டலினியை விழிப்படை செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். நமது குண்டலினி விழிப்படை செய்வதற்கு ஆக்சிஜன் நமது உடலில் உள்ள பாஸ்பரஸுடன் கலந்தால் பாஸ்பரஸ் ஆக்சைடு ஆகிறது. அதாவது ஆக்சிஜன் பிளஸ் பாஸ்பரஸ். ஆக்சிஜனுடன் பாஸ்பரஸ் கலந்தால் அந்த பாஸ்பரஸ் எரியும் தன்மைக்கு மாறும். நமது உடலில் உள்ள பாஸ்பரஸுடன் நமது மூச்சுக்காற்றான ஆக்சிஜன் கலக்கும் போது அந்த பாஸ்பரஸ் எரியும். அப்போது நமது உடலில் உள்ள நீர் பகுதி அந்த எரியும் பாஸ்பரஸை அணைத்துவிடும். எரியும் நெருப்பில் நீர் ஊற்றினால் ஒரு சத்தம் என்று வரும். அது ஒரு பாம்பு சீர்வது போல் இருக்கும். இதைத்தான் சித்தர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் பாம்பை எழுப்பினால் சீறிக்கொண்டு எழும் என்று கூறுவார்கள். எரியும் நெருப்பில் நாம் தண்ணி ஊற்றும் போது சத்தம் மட்டும் வராது, அதனுடன் சேர்ந்து புகையும் மேலே எழும்பும். இதைத்தான் குண்டலினி மேலே எழும்புகிறது என்று சித்தர்கள் கூறுவார்கள். சரி, இப்போது குண்டலினி விழிப்படையும் வழி சூட்சமம் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அதாவது நமது உடலில் உள்ள பாஸ்பரஸில் நமது மூச்சு காற்றான ஆக்சிஜன் கலக்கும் போது நமது குண்டலினி விழிப்படைய செய்யும். ஆனால் எல்லோருக்கும் ஏன் குண்டலினி விழிப்படைய செய்ய மாட்டேங்கிறது? அனைவருமே பிராணாயாமம் செய்கிறார்கள், மனதை ஒளிநிலைப்படுத்துகிறார்கள், குண்டலினி சக்தியும் பெறுகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நாம் முன்னவே பார்த்த யூரிக் கில்லர் மற்றும் ஆஞ்சனா இவர்கள் இது போல சக்திகளை பயிற்சிகள் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் உடலில் அவர்களால் மட்டுமே எப்படி குண்டலினியை விழிப்படைய செய்ய முடித்தது. அது எப்படி என்று பார்த்தால், இயற்கையிலேயே நம் அனைவருக்குமே ஒரே போல் பாஸ்பரஸ் இருப்பதில்லை. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். அதிகப்படியாக இருப்பவர்கள் சில பயிற்சிகளே வரும், அல்லது அவர்களுக்கு தெரியாமல் ஏதேனும் விபத்தின் மூலமாக கூட இந்த குண்டலினி அவர்களுக்கு விழிப்படையும். நிறைய பேருக்கு பாஸ்பரஸ் தன்மை மிகவும் குறைவாகவே இருக்கும். அந்த காலத்தில் குருவானவர் தனது சிஷ்யனுக்கு பாஸ்பரஸ் சக்தி மிகவும் குறைவாக இருந்தால் தனது மிகவும் விருப்பமான சீடனுக்கு மட்டும் அவர் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை உண்ண கொடுப்பார். அவன் ஒரு 6 மாத காலம் அந்த உணவினை சரியாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அவனது உடலில் பாஸ்பரஸ் சக்தி அதிகமாகும், இரும்பு சக்தி அதிகமாகும். பின்னர் அந்த குருவானவர் அவருடைய மின்காந்த சக்தியை கொண்டு அவனுடைய உடம்பில் உள்ள பாஸ்பரஸை எழுப்பச் செய்வார். இதன் மூலம் அவனுடைய குண்டலினி சக்தி விழிப்படையும். இந்த காலத்தில் நமக்கு இதுபோல் குரு கிடைப்பது மிகவும் கடினமாகவே உள்ளது.
ஏனென்றால் குருவானவர் அவருடைய மின்காந்த சக்தியை தனது சீடனுக்கு செலுத்தும் போது அவருடைய உடலில் உள்ள மின்காந்த சக்தியை அவர் இழக்க நேரிடும். அதனால தான் இப்பொழுது எந்த ஒரு குருவுமே, குண்டலினி விழிப்படைந்த குருவும் கூட தனது மாணவர்களுக்கு இந்த ரகசியத்தை கூறுவது கிடையாது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது உடலில் எப்படி இந்த குண்டலினி விழிப்படை செய்வது என்றால், நாம் நமது உடலில் அதிகப்படியான பாஸ்பரஸ் தன்மை கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தெந்த உணவுகளில் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளதோ அந்த உணவுகளை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே வர வேண்டும். பின்னர் நாம் பிராணாயாமத்தின் மூலமாக நமது ஆக்சிஜனை அந்த குண்டலினி செலுத்தும் போது அந்த குண்டலினி விழிப்படையும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் சிறிது காலமாகும். ஆனால் 12-13 வருடங்கள் எடுக்காது. 1 வருடத்திற்குள் நம்மால் கடுமையான முயற்சி செய்தால் நமக்கும் இந்த குண்டலினி விழிப்படையும். இதன் மூலமே நமக்கும் சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும். முயன்று பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.